ஆரம்பமாகின்றது. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமைகளில் டொரண்டோ நேரப்படி மாலை 6:45 மணிக்கும், இலங்கை இந்தியா புதன்கிழமை காலை 4:30 மணிக்கும் கேட்கலாம் என்பதை சங்கம வானொலி அன்புடன் அறியத் தருகிறது. மலைகள் விலகினாலும் என்று வார்த்தையில் வெளிச்ச நிகழ்ச்சியை தொகுத்து வழிநடத்த வருகிற சிஸ்டர் மேகலாவா, ஸ்ரீலங்கா, கொழும்பு. மாசற்ற கிருபை பெருகுமே, மன்னவனை மகிழ்வித்தால் மழையாக கிருபை ஊற்றுமே. மன்னவனை மகிழ்வித்தால் பெருமழையாக கிருபை ஊற்றுமே. மழையாக கிருபை ஊற்றுமே, மழையாக கிருபை ஊற்றுமே. அலையலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நினைத்ததையா. இன்றைய நாளிலே வார்த்தைகள் விழிச்ச நேரத்திலே நிகழ்ச்சி நிரல் ஆரம்ப ஜபம் சிஸ்டர் மேகலா வாஸ், ஜபம் பாடல் சிஸ்டர் கர்னா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ, துதி ஆராதன ஜப பாடலுடன் வேத தியான பகுதியை நடத்த வருகிற சிஸ்டர் கிரேஸ், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, உங்களுக்கான ஜெபம் சிஸ்டர் டாலி. இன்று தேவ செய்தியை கடந்து செல்வோம். இன்றைக்கு தேவ செய்தி முதலாவது செய்தியை 7:30 கொடுக்கிற பாஸ்டர் விக்டர் போல் இந்தியா. 8 மணிக்கு இரண்டாவது செய்தியை கொண்டு வருகிற சிஸ்டர் கிரேஸ் காப்ரோ ஒன்டாரியோ. 8:30 பாஸ்டர் நைல்ஸ் காப்ரோ ஒன்டாரியோ. ஆமென். இன்றைய நாளிலே இந்த வார்த்தையின் வெளிச்ச நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த சிஸ்டர் மேகலா வாஸ் அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் மேகலா வாஸ். பிரைஸ் லார்ட் மேகலா வாஸ். அவர் தான் வழி நடத்துவார். அங்க இலங்கையில சில பிரச்சனைகள் சீக்கிரம் வருவார் நிற்கிறார். பிரைஸ் லார்ட் மேகலா வாஸ். பிரைஸ் லார்ட். மைக் ஆன் பண்ணுங்க. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். உற்சாகமாக வார்த்தையின் வெளிச்சத்தை நிகழ்ச்சியை நடத்த வருகின்றீர்கள் ஸ்ரீலங்கா எமது மண்ணிலிருந்து. இன்றைய நாளிலே ஆவியான உற்சாகப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை எந்த தடையின்றி நடத்துவார். இப்பொழுது உங்களோட ஒப்புக் கொடுக்கிற சிஸ்டர், நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்ப முயற்சி வழி நடத்துங்கள். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருக்கே ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஹல்லேலூயா. இன்றைய நாள்ல சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக உங்களை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். உங்களை வருக என்று இயேசுவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த வேளையில வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள்ல வார்த்தையின் வெளிச்சத்தை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக கர்த்தர் எங்களோடு கூட இருந்து எங்கள் நடுவில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் உலாவி எங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியில இருந்து இந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காண்பிக்கிறபடினாலே அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில நாங்கள் ஜெபித்து ஆரம்பிப்போம். கர்த்தராகிய இயேசுவே, இந்த வேளையை நாங்கள் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இன்றைய நாள்ல நீர் கொடுக்கிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம், வசனத்துக்காய் ஸ்தோத்திரம். அநேக துதிகள் பாடல்கள் என்று சொல்லி நாங்கள் அநேக காரியங்களை உம்முடைய பாதத்துல நாங்கள் வைக்க வந்திருக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இந்த வார்த்தையின் வெளிச்சமானது விழுந்து பிரதான பயிரை முளைப்பிக்க போகிறவனாலே ஸ்தோத்திரம். அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போகிறவனாலே ஸ்தோத்திரம். சுகங்கள், பலங்கள், ஆரோக்கியங்கள் எல்லாம் இறங்குறவனாலே ஸ்தோத்திரம். மனதில துக்கத்தோடும் வேதனையோடும் வந்திருக்கிறவர்கள் இந்த வார்த்தையின் வெளிச்சத்துல வருகிற துதிகள், ஆராதனைகள், ஜெபங்கள்
வசனங்கள் வார்த்தைகளை கேட்டு பலனடையத்தக்கதாக உம்முடைய கரத்துல நாங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, நீர் பேசுவீராக, நீர் வழி நடத்துவீராக. உமக்கு நன்றியையும் துதியையும் நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகர் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. இயேசு மாத்திரம் ஆராதனைக்குரியவராய் இருக்கிறார். அவருக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். ஹalleluya, ஹalleluya. உற்சாகமாக வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் மீண்டுமாக நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். ஹalleluya. இந்த வேளையில இந்த ஆராதனையை நடத்தும்படியாக அநேக சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. வார்த்தையை கொடுக்கும்படி பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் இதோடு இணைந்திருக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது பிரதான ஒரு ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் எங்களுக்கும் ஆசீர்வாதமாக தேவன் வைத்திருக்கிறபடினாலே அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். முதலாவதாக நாங்கள் சிஸ்டர் கருணாவை நாங்கள் அழைப்போம் துதி ஆராதனை செய்யும்படியாக. அவர் தேவனோடு இணைந்து எங்களையும் தேவனோடு இணைக்கும்படியாக துதி ஆராதனைக்குள் எங்களை நடத்துவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே அவர்களை வரவேற்கிறோம். சிஸ்டர், நடத்துங்க. Praise the Lord, sister. God bless you. நன்றி அப்பா, நன்றியோடு ஆராதிக்க வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, ஒரு தகப்பன் தான் பிள்ளையை சுமக்கிறது போல இதுவரை எங்களை பாதுகாத்து வழி நடத்தினதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுயாரம் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா நீர் தெரிந்து கொண்ட பாத்திரங்கள் உண்மை தள்ளினாலும் கத்தாவே நீர் எங்களை அப்பா புதிய இஷ்டவேலர்களாக தெரிந்து கொண்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உண்மை ஆராதிக்கும்படியாய், உண்மை உயர்த்தும்படியாய், உம்முடைய துதியை சொல்லி வரும்படியாய், எங்களுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திரை தொடர்ந்து உம்முடைய ஊழியத்திலே அவர்களுக்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடுங்க. வேஞ்சல்சம் செய்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்படியா உம்முடைய சமூகத்திலே அவர்கள் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் போது நீர் அவர்களை உயர்த்துகிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமா வாலிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய வழியில் நடக்கும்படியாய் அவர்களுடைய இருதயங்களிலே நீங்க பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தொடர்ந்து சபை மக்களையும் பின்மாற்றத்தில் இருக்கிறவர்களையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாரும் ஒன்று கூடியமை ஆராதிக்கும்படியாய் மீண்டும் எல்லாரையும் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமாக நாங்கள் செபிக்கிறோம். அப்பா அப்பா நீர் ஒருவரே எல்லாவற்றையும் நடத்துகிறவர். அப்பா நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும் ஆண்டவரே. இரக்கம் பாராட்டுகிறவர் நீர் சுவாமி. அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் நீர். அப்பா எல்லா இருதயங்களில் நீங்க பேசும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். அந்த நகரத்தை ஆசீர்வதிங்க அப்பா. அந்த தேசம் உம்மை காணட்டும் ஆண்டவரே. அப்பா குத்தினவர்களும் உம்மை காண்பார்கள் என்று சொன்னபடி இறுதி நாளில் அந்த ஜனங்கள் உம்மை காண போகிறார்கள் ஆண்டவரே. அப்பா ரட்சிப்பு உண்டாகட்டும், ஜனங்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கட்டும். அப்பா ஒரே சாட்சியா இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சிறு கூட்டம் இந்த உலகத்தை ஆளும்படியாய் நீர் அதிகாரம் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஆனாலும் மேசியாவை காண முடியாதபடி கட்டப்பட்டிருக்கிற கண்களை திறந்து கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆயலில் உள்ள ஒவ்வொரு நாட்டை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய சத்தியம் அந்த தேசங்களுக்குள்ளே கடந்து போகட்டும். உம்முடைய தேசத்துக்கு எதிராக தங்களுடைய விரல்களை நீட்டாதபடி அப்பா உமக்கு பயப்படும்படியாய் அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா எல்லாரையும் உம்முடைய சமூகத்தில் இழுத்துக்கொள்ள உம்மிடத்தில் வல்லமை உண்டு. ஒருவனை நீர் இழுக்காவிட்டால் அவன் உம்மிடத்தில் வர முடியாது என்று வேத வசனம் சொல்லுகிறது ஆண்டவரை. இழுத்துக்கொள்ளுங்க, மன்னித்தருளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் நீர் காங்குறீங்க ஆண்டவரே. அந்த இடத்துல யுத்தங்களை ஓய பண்ணுகிறீங்க.
ஈட்டியை முறிக்கிறவர் நீர், வில்லை ஒடிக்கிறவர் நீர். கர்த்தாவே தகப்பனே, அப்பா உமக்கு எதிராய் செய்கிற காரியங்களினாலே தேசங்கள் அழிக்கப்படுகிறது ஆண்டவரே. அப்பா அதை அவர்கள் உணரும்படியாய், அவருடைய கண்களிலே தெளிவை உண்டாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதனாலும் கர்த்தாவே, வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் ரட்சிப்பை காணட்டும், சுகம் பலம் அடையட்டும் ஆண்டவரே. அதுபோல போதிய வஸ்துக்களினால் அடிமைத்தனம் பண்ணுகிறவர்களை விடுதலையாக்க வல்லமை உள்ளவர் நீர். விடுதலையாக்குங்க, ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. இன்னும் கர்த்தாவே, சிறையில் இருக்கிறவர்கள் தங்களுடைய குடும்பங்களோடு போய் சேரவும், ரட்சிப்பை காணவும், அந்த சிறை கதவுகளுக்கூடாக அவர்களுக்கு நீர் சத்தியத்தை அனுப்பி விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, நாங்கள் கேட்காத எல்லா விண்ணப்பங்களையும் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் அனுப்புகிறோம். ஞான பிராசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஜீவனை கொடுக்கிறவர் நீர். கர்த்தாவே தகப்பனே, எல்லா நோயிலிருந்தும் குணமாக்கி மீண்டும் உம்முடைய வார்த்தைகளை சொல்லும்படியாய் தகப்பனாரை நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க எல்லாவற்றையும். அன்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடினாலே ஸ்தோத்திரம். அநேக காரியங்களை குறித்து சகோதரி ஜெபித்திருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு ஜெபங்களும் கர்த்தருடைய சன்னிதானத்தில் நினைப்பூட்டுதலாய் இறங்கி இருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மத்தியிலும் இது ஒரு பிரதான ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் கொண்டு வருகிறபடினாலே நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்து நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் கிரேஸ். அவர் துதி, ஆராதனை, தியானத்துக்குள்ளாக எங்களை நடத்துவார். நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் அவரோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். தேவனை உற்சாக மனதோடும் துதித்து அவருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். அவர் நல்லவர் என்ற வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் துதிப்போம், ஆராதிப்போம். வாங்கள் உற்சாகத்தோட தேவனை சிஸ்டர் கிரேஸோடு சேர்ந்து நாங்கள் ஆராதிப்போம். ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உன்னதரே, உயர்ந்தவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எல்லா நாமங்களுக்கு மேலான நாமம், உயர்ந்த நாமம், உன்னத நாமம், பரிசுத்த நாமம், இயேசுவின் நாமம், அதி உன்னத நாமம் ஆண்டவரே. உயர்த்துறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த இடத்திலுமாய் நீர் வழி நடத்துற ஆண்டவரை, மனித பிரகாரம் இல்ல, ஆவியோடும் உண்மையோடும் உம்மை தொழுது கொள்ளத்தக்கதா பரிசுத்த ஆவியானவர் எங்கு கர்த்தரா இருக்கிறாரோ அங்கு விடுதலை உண்டாண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா நாமத்திலும் மேலானவர், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல வேறு தெய்வமில்லை, உம்மை போல வேறு தெய்வமில்லை. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். உயிருள்ள நாமம், மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். இயேசுவே மீட்பர், ஜீவனே எங்கள் நாதரே. எல்லா நாமத்திலும் மேலான நாமம், எல்லா மகிமைக்கும் நீர் பாத்திரர். உம்மை போல வேறு தெய்வமில்லை, உம்மை போல வேறு தெய்வமில்லை. உயிருள்ள நாமம்,
மேலான நாமம், ஜீவனுள்ள நாமம், இயேசுவின் நாமம். பரிசுத்தரே, படைத்தவரே, பரிகாரியே, எங்கள் இயேசுவே, பரிகாரி எங்கள் இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ராஜாகும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். துயரம் மறந்திருப்பேன். என் பெலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. என் மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ராஜாகும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். எங்கும் நிறைந்த யெகோவா எலோகிம், ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். பரிசுத்தமாக்கும் யெகோவா மிக்காதேஸ், ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா யோசேனோ, ஆராதனை உமக்கே. உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான். உன்னதரே, உயர்ந்தவரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. பரிகாரியே, பலியானீரே, ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை அப்பா, அப்பா உங்களுக்குத்தான், உங்களுக்குத்தான். அதிகாலையில் அன்பு நேசரே, உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆராதனை, ஸ்துதி, சோஸ்திரங்கள் அப்பனே உமக்கு தந்தேன். ஆராதனை, 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 ஆராதனை அன்பர் இயேசுராஜனுக்கே. அன்பர் இயேசுராஜனுக்கே. ஆவியான தேவனுக்கே. இந்த நாளில் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காய மாற்ற வேண்டும்.
என் வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயமாற்ற வேண்டும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. உந்தனேக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். என் ஜீவ நாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும். ஆராதனை 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 அன்பர் இயேசுராஜனுக்கே, ஆவியான தேவனுக்கே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துறோம். ஆவியான தேவன், ஆராதனையில் பிரியமுள்ள தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம். உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை கீர்த்தனம் பண்ணி ஆண்டவரே உண்மையே உயர்த்துகிறோம். நன்றி செலுத்தி துதிகன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே துதியை எடுக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைய நாளுக்கான வார்த்தையை நான் தியானிக்கும் போது எப்பொழுதும் இந்த வார்த்தைகளோடு நான் கூட நேரம் தியானிக்கிறேன். வாலிப பிள்ளைகள ஒவ்வொரு வசனங்களுக்காக உண்மையில் இருக்கிற என் ஆவியும், ஏசாயா 59:21 வசனம், உண்மையில் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளில நாங்கள் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் இந்த நாட்கள்ல எப்படி இருக்கிறார்கள் என்றதை நாங்கள் கூட இந்த சமகாலங்கள்ல எங்க போயினம் எங்க வரினம் என்று ரெண்டாத நேரத்திலும் ஆண்டவற்ற வார்த்தை சொல்ற பிரகாரம் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். அதனால் அவர்கள் புல்லின் நடுவே நீர்க்காலின் ஓரத்தில் உள்ள அலறி செடிகளைப் போல வளருவார்கள். நான் அவர்கள் கிரியை உண்மையாக்கி அவர்களோட நித்திய உடன்படிக்கை பண்ணுவேன். அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும் சொல்லி இந்த சின்ன ஆட்களுக்குள்ள ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கு, இளம் பிள்ளைகள் குடும்பங்களுக்காக இந்த வார்த்தைகளை நாங்கள் வாயில அவர் அழின வார்த்தை இது முதல் என்றென்றைக்கு முன் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்து நீங்குவதில்லை என்று, அப்படியாக சந்ததி சந்தானங்கள் எப்படி இந்த பூமியில ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் சொல்லி இந்த வார்த்தை கூட ஆண்டவர் பேசினார். நாங்கள் இந்நேரம் அதுல ஒரு திகிலும் ஒரு பயமும் அப்படி வாலிப பிள்ளைகள் இந்த நாடுகள்ல எல்லாம் அவைக்கு கண்ணால பார்க்கிறது, காதில கேட்கிறது, சூழ்நிலைகள் எல்லாமே மாறா இருந்தாலும் வாலிப பிள்ளைகளுக்கு நாங்கள் ஜபிக்கும் போது ஆண்டவர் சொல்ற, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொன்ன இந்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் எடுத்து பார்க்கும்போது தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது கண்ணை வச்சு ஆலோசனை சொல்ற. ஆனா எங்களை ஒரு பங்கு இருக்கு என்னண்டா, அவைகளை நாங்கள் சரியான நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் என்று சொல்றது. அந்த வழியை காட்டி விடணும். தேவனுடைய பிள்ளைகள் இருதயத்துக்குள்ள வார்த்தை அந்த தியானம் பண்ணி தாய்மாரோ தகப்பன்மாரோ எல்லாரும் கூடி இருந்து ஜெபிச்சு அந்த ஆராதனையை செய்து அந்த பிரசன்னம் அந்த கட்டுக்கள் உடையும் கட்டுண்டோர்க்கு விடுதலை, இருதயத்துல எந்த ஒரு வேண்டத்தகாத எண்ணங்கள், எதிராளியன் கொண்டு வந்து போடுற கண்ணிகள் எல்லாம் இந்த பிள்ளைகளுக்கு எதிராக வரும்போது நாங்கள் ஜபிச்சு கொண்டிருக்கும் போது அந்த கண்ணி எப்படி விலகுதண்டு இல்லாமல் விலகிடும். அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளிலும் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எப்பொழுது போனாலும் கையிட்டு செய்கிற பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். பாதுகாப்பு, தெய்வீகமான தேவரகமான வாழ்வு, தேவரகமான பாதுகாப்பு, தெய்வீக பாதுகாவல் பராமரிப்புகளை நாங்கள் உட்படுத்தும் போது அந்த மாயை பேசும் வாய், யார் சிநேகிதரா இருந்தாலும் மாயை பேசும் வாயும் கள்ளத்தனமான வலது கையுடைய அந்நிய புத்திரர்
அது திருமணமா இருந்தாலும் அந்த யாரோட சேரணுமென்று தேவன் சொல்லி இருக்கிற பிரகாரம் யாரோட சேரணுமென்று சொல்லி இருக்கிற பிரகாரம் நாங்கள் அதை பார்த்து அஞ்ஞானிகளோட பிணைக்கப்படாதபடிக்கு திருமண வாழ்வுக்காக மற்றும் பிள்ளைகளோட நாளாந்த வாழ்வுக்காக என்ன பார்க்கிறார், கம்ப்யூட்டர்ல என்ன பார்க்கிற, எந்த டிவைஸா இருந்தாலும் எந்த இதுல இருந்தாலும் சின்ன குழந்தைகள்ல இருந்து நாங்கள் கவனிச்சு கொண்டு வரணும். கண்ணின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சை எல்லாம் இந்த பிள்ளைகளை விட்டு விலகணும். மாயான ஆக்களோட சிநேகிதர் வேண்டாம். அப்படியான இந்த வார்த்தைகளை இந்த இளம் பிள்ளைகளுக்காக இந்த சமகாலங்கள்ல வாலிப பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள் எந்தெந்த இடத்துக்கு போகிறார்களோ, வாகனங்கள் ஓட்டும் போதோ இந்த மோட்டார் பைக் எடுப்பார்கள், அப்படி போகலாம். அதுக்கு எல்லாவற்றுக்கும் இந்த தேவன் ஒவ்வொரு வார்த்தையை தந்திருக்கிறார். அந்த வார்த்தை கூடாக தியானம் பண்ணும்போது தேவன் அந்த பாதுகாப்பை அனுப்புவார். நாங்கள் இங்க இருந்து ஜபிக்கணும். தேவன் அந்த இதுல இருந்து அவர்களை விலத்தி பாதுகாத்து வழிநடத்தி, இப்ப ஒரு கரும்பு ஒன்று இருக்குது என்றால் அந்த கரும்பை நாங்கள் சாறு எடுக்க மட்டும் அதுக்கு தடி மாதிரித்தான் இருக்கும். அதை பார்த்தால் ஒரு கல்லுமா. ஆனா அதை உள்ளுக்குள்ள உள்ள சாறை அந்த உறிஞ்சி அடிக்கைக்குள்ள அந்த இருதயத்துல எப்படி ஒரு ருசி எப்படி வருகிறதோ அதே மாதிரி நாங்கள் உறிஞ்சி வார்த்தைகளை எடுத்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஊடாக அந்த பிள்ளைகளுக்கு ஊடாக நாங்கள் கதைச்சு பேசி இருத்தி வச்சு ஜபிக்கும் போது தேவன் பலத்த காரியங்களை செய்வார். இந்த பூமியில வாழும் போது அவர்தான் உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று சொன்ன தேவன் இந்த நாட்களை இந்த வார்த்தை கூடாக தேவன் என்னோடு பேசினார். அதை நான் பகிர்ந்து கொண்ட இந்த நேரத்தை தந்ததுக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையின் வெளிச்சம் என்று சொல்லி இந்த ரேடியோக்கு ஊடாக தேவன் என்னை பயன்படுத்துறதுக்காக நன்றி செலுத்தி, எல்லா துதி கன மகிமையும் உமக்கொருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். 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 தேங்க்யூ சிஸ்டர். அழகாக வார்த்தைகளை சொன்னீர்கள். தேவனை துதிக்கும் துதி எங்களுடைய வாயில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். எங்களுடைய சந்ததிக்காக நாங்கள் கட்டாயமாக நாங்கள் ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உண்மையின்படி தேவன் தாமே அவருடைய வார்த்தையின்படி எங்கள் சந்தானத்தின் மேல் அவருடைய ஆவியை ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறபடி நான் அவருக்கு கோடி ஸ்தோத்திரம். கர்த்தரை துதியுங்கள், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே பிரஸ்தாபப்படுத்துங்கள் என்று தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படி இன்றைய நாள்ல கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்கும் பெரிதான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையும் ஜெபமும் துதியும் ஆராதனையும் கொண்டு வந்திருக்கும். அதை நாங்கள் விசுவாசிப்போம். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரத்தை அவர்கள் தேவனுடைய மகிமையை, தேவனுடைய நாமத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அநேகம் இருக்கிறது. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இருக்கிற எல்லா வியாதிகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் தேவன் எடுத்து போடும்படியாக சிஸ்டர் ஜெபிக்கிற வழியில நாங்கள் அவரோடு சேர்ந்து ஒருமனப்படுவோம். இந்த நாட்கள்ல நாங்கள் பார்த்தோம், சில நாட்களுக்கு முன்பதாக ஃபாதர்ஸ் டே வந்தது. அந்த ஃபாதர்ஸ் டேல எத்தனையோ ஃபாதர்ஸ் மேன் தகப்பன்மார் தனிமையில் இருந்து பிள்ளைகள் தங்களை பார்க்க வருகிறது இல்லை என்று அழுது கொண்டிருப்பார்கள், தனிமையில் இருப்பார்கள். அவர்களுக்காக நாங்கள் இந்த இடத்துல பாரப்பட்டு ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக என்று இயேசுவின் நாமத்துல ஒப்பு கொடுக்கிறேன். சிஸ்டர் ரஞ்சினி அலங்காரமணி, உங்களை வரவேற்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. Thank you, Sister Mela. Thank you, Lord. Yes, Lord, we thank you, Lord, for that wonderful way, Lord, in which you came, Lord, and brought forth, Lord Jesus, the devotional, where, Lord, inheritance are blessed, Lord, up to 1,000 generations. And Lord, we thank you for that blessing, Lord, oh God. And we claim that blessing over our children, Lord, unto, Lord Jesus, 3rd and 4th generation, and beyond that, up to 1,000 generations. You have promised that, Lord. So we claim that in the name of Jesus. We decree and declare that upon our inheritance, Lord, in Jesus' name. Now I pray, Lord, even as we just finished, Lord, and I gave out a word also on Father's Day yesterday, Lord, and all the blessings, Lord, that we have already bestowed upon them as the body of Christ, Lord, standing in the gap upon the men, Lord, that you have, Lord, given such a leadership, Lord, for the families, Lord, oh God, and also for the single parents, Lord, that have, Lord, become single fathers, Lord, that are still, Lord, having the responsibility over their children, Lord, but not being able to connect with them properly, or somehow something is, Lord Jesus, hindering them, Lord, whichever way it is, Lord, we give them also to you, Lord, oh God, as single
single parents, Lord, as single fathers, Father, Lord, that your grace and your love and your mercy will, Lord, enwrap, Lord Jesus, around them and give them, Lord, such grace alone, Lord, to lead and guide them. Put their faith and their trust in you, Lord, and stand, Lord, oh God, upon the foundation of your very promise for them, Lord, that you would never leave them nor forsake them, that your promise and your love and your mercy and your grace is upon them, Lord, giving them, Lord, such faith to believe and to know, Lord, that they belong to you, Lord, especially when they belong to your kingdom, Lord, that you would give them insight and wisdom for the guidance, Lord, to connect with the children and, Lord, be a kind of father you have called them to be, Lord, just like all the rest of the fathers that are living with their own families, Lord, and their children, Lord. They have all, Lord Jesus, called out, Lord Jesus, to bring forth, Lord, that which is of yours, Lord. Therefore, we pray, Lord, for that wonderful guidance and the grace alone that can, Lord, bestow upon their hearts and lives with your wisdom upon them, Lord, to be the kind of leaders they are called out to be, Lord, in their homes, I pray in Jesus' name. Now also, Lord, bring the listeners to you, Lord Jesus, and pray for the listeners at this time, Lord, no matter, Lord, oh God, where they are at, Lord, different time zones in different parts of the world, oh God, that you have given us 210 nations, Lord, from Sangamam Tamil radio gospel, oh God, as it comes through, Lord, oh God, into these nations, Lord, as they are listening, Father, that you would, Lord, minister to them. So far, they have already been ministered, Lord, through the handmaidens of the Lord that have been coming and bringing forth, Lord, wonderful worship and praise and thanksgiving, and also sharing, Lord Jesus, a devotional, and also, Lord Jesus, to be able to pray, standing in the gap, Lord. And this is all nothing but your work, Lord. And even as I am praying for the listeners, Lord, Sister Dolly would come also and pray for the work that is going on for the workers, Lord, and for the pastors that are lined up to come and bring forth the word, Lord. So we bring them all to you, Father, even as the teamwork is going on along with Sister Merla, Brother Mahendran, and he's also, Lord Jesus, along with her, Lord, hosting this today, Lord. We give them to you as well, Father, and also Brother Leslie, Lord, as he's doing all the works that it takes, Lord. This is none of man. This is nothing but of any of us, Lord, doing anything that is capable of us to be able to accomplish, but only through the power of your Holy Spirit that you're emanating through them, Father, especially with Brother Leslie doing all the recordings and to go into the next network that is going to go on into YouTube and the Facebook, Lord. Many that would come and, Lord, listen to it and be blessed, Lord. Many souls would also be impacted because of that, Lord. This is, Lord, nothing but, Lord, your work of the Holy Spirit. Media network that is called out for the end days ministry is the work of the Holy Spirit. So I give them to you. Also, Lord, thank you, Lord, for the ministry that, Lord, comes through, Lord, with coordinate the programs and all the rest of what Sister Rita does, Lord, alongside. Lord, we thank you for her ministry and her call as well. Give her much of her grace and your wisdom, your strength, and everything that it takes, Lord, for her to accomplish the task you have bestowed upon her own life as well. And also thank you, Lord, for Brother Mahendran, who helps as well, Lord, as he, Lord Jesus, connects with the people and coordinates the program as well, Lord, through Nitya Velicham and Vartha in Velicham and all the rest of what it takes, Lord. And thank you, Lord, for what you gave the vision, Lord, to Brother Leslie, Lord, for the weekend meetings as well, Father, that is touching many people across the land and the seas, Lord, across the nations of the world, where 92 other radio stations are also connecting with him, Lord. So this is nothing but your work. This is nothing but the guidance and the vision that you have given him, Lord. Such a wonderful way to bless many, Lord, especially, Lord Jesus, Saturdays and Sundays when many are at home, Lord, they can connect and be blessed by it. And on Sundays, if people cannot attend churches because of their capacity of not being able to move, or Lord Jesus, through their state of disability or any other way, Lord, if they have been, Lord, under a shelter, not being able to move out, Lord, I pray, Lord, that this would continue, Lord Jesus, to go into their places where they are at, even hospitals and other places, that the people like the listeners that are very right now, this very moment listening, would pass this word on to the rest of the acquaintances, friends, family, that they will all come and connect with it and be blessed by it. In Jesus' name I pray. Now I also thank you, Father, for the way you are, Lord, oh God, ministering to the
the wonderful people that have joined, Lord. This is the bottom line. This is the very work that we are into, Lord, because except the Lord builds the house, they that build it will build it in vain, you have said, Lord. Therefore, we bring forth your power, you bring forth your presence into their lives, Lord, even as you're building their lives up, Lord, and minds, Lord, they are physically, mentally, emotionally, and renewing their minds, Lord, and drawing them closer to you, I pray. In Jesus' name, amen and amen. ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை கேட்டபடியினால் அவருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். சிஸ்டர் ஜெபித்தவர் ரஞ்சினி அலங்காரமணி. ஹalleluya. Thank you sister. Thank you Sister Merla. God bless you. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா இருக்கும் என்று தேவன் சொன்ன வார்த்தையின்படி சிஸ்டர் ஜெபித்த ஜெபங்கள் அனைத்தும் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் எட்டினபடினாலே ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்கிற சங்கமம் வானொலியின் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூட கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் ஒரு தகப்பன்மாரும் தாய்மாரும் சிங்கிள் மதர்ஸ் சிங்கிள் ஃபாதர்ஸ் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் இந்த வார்த்தை விழுந்து அநேக காரியங்களை இந்த நாட்கள்ல செய்ய போகிறபடினால் கர்த்தருக்கே கொடான கொடி ஸ்தோத்திரம். ஆமேன். அடுத்த நாங்கள் அழைப்போம் சிஸ்டர் டாலியை நாங்கள் அழைப்போம். அவர் ஊழியர்களுக்காக அவர்கள் செய்கிற ஒவ்வொரு தியாகமான காரியங்கள் நாங்கள் நேர பார்த்து கொண்டிருக்கிற வேளையில ஒரு வானொலியில ஒரு நிகழ்ச்சி ஒன்று போகுது என்றுதான் நாங்கள் நினைப்போம். ஆனாலும் அவர்கள் எத்தனையோ தியாகங்களுக்குள்ளாக அவர்கள் நித்திரையை தியாகம் பண்ணி அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் தியாகம் பண்ணி செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் தேவன் கனப்படுத்தும்படியாக நாங்கள் இந்த வேளையில அழைப்போம் சிஸ்டர் டாலியை அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக. ஆமென். Praise the Lord sister. Praise the Lord. Praise the Lord. ஆமென். நன்றி நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. அப்பா இந்த மாலை நேரத்துல ஆண்டவரே சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியாக வந்து எங்களை அப்பா உங்களுக்குரிய பாத்திரர்களாக மாற்றி உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு தந்த மகா பெரிதான கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ஒரு ஊழியக்காரரை நீங்க பேர் சொல்லி அழைத்தீர்கள் ஆண்டவரே. அப்பா உங்களுடைய வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவரே நீங்களோட சித்தத்தின்படி அழைப்பின்படி ஆண்டவரே யாவரும் பாத்திரர்களாக உங்களுக்கு ஏற்ற உகந்த வாசனைகள் செலுத்தி ஆண்டவரே உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு யாவருக்கும் ஒரு புதிதான பலனையும் சத்துவத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், நீங்க பரிசுத்தமா இருக்க போல எங்களையும் பரிசுத்தமாக்கும்படியாக அழைத்தீர்கள் ஆண்டவரே. அப்பா எங்கள் உள்ளங்களை அப்பா எங்கள் இருதயத்துல பரிசுத்தமா இருப்பதற்கு உங்களோட பரிசுத்தமான ஆவியை அனுப்பி எங்களை அழைத்த மகா பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஒவ்வொரு செய்தியை ஒவ்வொரு வார்த்தைகளையும் கொண்டு உங்களுடைய கவிதைகள் மூலமாக அப்பா உங்களை நாமத்தை ஏற்ற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துற யாவரும் பகிர்ந்து கொடுக்கிற உங்களோட நாமத்தை அப்பா தினமும் அவர்கள் உங்களோட நாமத்தை உயர்த்துவதற்கு அவரை உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைத்து யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்க தேவன் உயிருள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். Because he lives we can face for another day. அவர் உயிரோடு இருக்கிறபடினால் நாங்க இன்னொரு மறுநாளை நாங்க சந்திக்க முடியுமா இருக்கிறது. அப்படியா அவருடைய வல்லமை குறைந்து போகவில்லை. அவருடைய கிருகைகளை இன்னமும் எங்களுக்குள்ள அப்பா நீங்க நிறைவேற்றி வர்ற கிருபைகளுக்காக நன்றி. ஒரு சிறிய பாட்டியா கத்தரை கொடுத்தபடியா நான் அதை பாடுறேன். ஆராதிப்போம் நான் ஆராதிப்போம் ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரை நான் ஆராதிப்பேன், நல்லவரை நான் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து துணிந்து ஆராதிப்பேன். ஐயா ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உம்மையிலே நான் ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன்.
ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆமென் அப்பா. நாங்க உங்களுக்கு முன்பாக பணிந்து குனிந்து நீங்க தந்த இந்த மகா பெரிதான இந்த அந்த இந்த கிஃப்ட் அப்பா, இந்த கனி எங்களுக்கு நீங்க தந்து எங்களை ஆசீர்வதித்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். நாங்க உங்களை ஆவியோடும் உண்மையோடும் தொழுந்து கொள்வதற்கு யாவரையும் ஒரு புதிதான வல்லமை கிருபையும் அபிஷேகத்தினால் இந்த மாலை நேரம் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கன மகிமை உங்களுக்கே ஒரு என்று கூறி யாவரையும் கூட திருக்கரத்தில் வைத்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமையும். இந்த வேளையில ஊழியர்களுக்காக ஜெபித்தவர் சிஸ்டர் டாலி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி ஊழியர்களுக்காக நாங்கள் பரிந்து மன்றாடி ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்குரிய தாழ்ந்து அவர்களுக்குரிய ஆசீர்வாதத்தை இன்றைய நாள்ல கட்டளையிடுவார். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்தாக நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து போகிறோம். இந்த வேளையில நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து போகும் முன்பதாக கர்த்தரை துதிக்கும் துதியினாலும் அவருக்கு ஆராதிக்கும் ஆராதனையினாலும் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். அவர் இந்த ஆராதனையில மகிழ்ந்திருப்பார். அதே போல சங்கமம் வானொலி வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தையையும் வசனத்தையும் ஆராதனையும் துதியையும் கேட்டு அவர்கள் உள்ளத்தின் ஆழத்துல பிரதான ஒரு விடுதலையும் சமாதானத்தையும் பெற்றுக் கொண்டிருப்பார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த நாங்கள் வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளது என்று வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தையானவர்களோடு இந்த நாள்ல பேசும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் வருகிற வார்த்தைக்கு எங்கள் உள்ளத்தின் ஆழத்தை விட்டு கொடுப்போம். முதலாவது எங்கள் வார்த்தையை கொண்டு வருகிறவர் பாஸ்டர் விக்டர் பால். இந்த வார்த்தையை கொண்டு வருவர். நாங்கள் அந்த வார்த்தையோடு இணைந்திருப்போம்.